அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஆஸ்ட்ரோ. அனைவரும் சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு புத்தாண்டு ராசி பலன் பார்த்து வருகிறோம். 2024 புத்தாண்டு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்க இருக்கின்றன பார்த்து வருவோம். அந்த வகையில் மகர ராசிக்கான பலன். மகர ராசி, மகரம் அப்பாடா ஏழ்றையில் இருக்கோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்துகிட்டு இருக்கிறோம், கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். ஏழ்றையில் என்ன பெருசாக கொடுத்துற போது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருடம் ஒரு நல்ல நிம்மதியான வருடமாக இருக்க போகிறது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் ராகு பகவான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராகு நிறைய கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் ஏப்ரல் வரைக்கும் குரு பகவானும், 5ஆம் இடத்தில் ஏப்ரலுக்கு அதாவது மே மாதத்துக்கு பிறகு 5ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதே போல கேது பகவான் 9ஆம் இடத்துல கேது பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான். பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் போகும்போது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட, அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தந்தை வழி அந்த பாக்கியத்தை இறை வழிபாட்டின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு 9ல் கேது இருப்பது அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கக்கூடியது. இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ 7 நடந்துட்டு இருக்குது, என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, 7 நமக்கு இப்போ பாதச்சனியாக விலகி போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான 7 முதல் 7 முதல் சுற்றா, 2ஆம் சுற்றா, 3ஆம் சுற்றான்னு அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். இப்போ மகரத்துக்கு முக்கியமாக மகரத்துக்கு 7 விலகி, அதாவது ராசி அதிபதியே தான் சனி பகவான். சனி பகவான் 2ஆம் இடத்தில் நல்ல நிலைமையில், அதாவது 2ஆம் இடத்துக்கு போகும்போது கும்பத்தில் சனி பகவான் போகும்போது நிறைய அதீத பவரில் இருக்கும். அப்போ சனிக்கு நல்ல பவரில் இருக்கும். சரி, சனிக்கு நல்ல பவரில் 2ஆம் இடத்துல போகுது, குடும்பம், கஷ்டம், போக்குவரத்து, அந்த பாவகத்துக்கு சனி போகும்போது மட்டும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். மற்ற எல்லா பாவகத்துக்கும் போகுவதை விட அந்த பாவகத்துக்கு போகும்போது சனியோட பவர் அதிகமாக இருக்கிறனால கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். பெரிய அளவில் கஷ்டம் வராது இந்த ராசிக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அது கும்ப ராசியில் போகும்போது அது மூல திரிகோண வீடு. அப்போ சனி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் அந்த சனியோட உச்சபட்ச பவரும் அங்கே இருக்கும். அப்போ நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துருவார். கடந்த காலங்களில் 7ல் மாட்டி கஷ்டம், கடன், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, உடல் சோர்வு, விபத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. அதையெல்லாம் விலகி பாதச்சனியாக மாறும்போது, அதாவது இந்த சனியோட தாக்கம்னு சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே இருந்து சோர்வடைய வைத்தது விலகி போகுது. இந்த உடல் நலம் குறைபாடு போன்ற இதெல்லாம் விலகி போகக்கூடியது. மனம் நிம்மதியின்மை இதையெல்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி தள்ளி போயிட்டு இருக்குது. அப்போ நாம் இதுக்கு மேலே கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே போல் 3ஆம் இடம், 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் குரு வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு அதாவது நாம் என்ன முயற்சி செய்கிறோமோ அதை அதீதப்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ பொருளாதார வீட்டில் இருக்கிறார். நம்மளுடைய எண்ணம் எங்கே போகும்? பொருளாதாரத்தை சார்ந்தே போகும். ஏன்னா பொருளாதாரம் தான் அத்தனைக்கும் வாழ்க்கைக்கு சம்பாதிக்கிறது, பணம், போக்குவரத்து, இதுதான் நமக்கு முக்கியமான காரணியாக இருக்கிறது. இன்னைக்கு அது வைத்து தான் அனைத்து செயல்பாடுகளும் செய்து வருகிறோம். அந்த வகையில் மகரத்துக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பெரிய அளவில் பொருளாதாரம் ஈட்டுவதிலேயே இருக்கும் இந்த வருடம் முழுவதும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம புத்தியை சரியான வழியில் பயன்படுத்தணும். அந்த ராகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே தாறுமாறாக நம்மளை கொண்டுட்டு போய் தேவையில்லாத இடத்துல முடக்காமல் பார்த்துக்கணும். அப்போ பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அது இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்காக நாம் சிரமப்படும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படணும். அதாவது உங்களுடைய முயற்சியை தீவிரப்படுத்த வைக்கும், அதீத தீவிரப்படுத்த வைக்கும். அந்த தீவிரப்படுத்துறதுக்கு தகுந்த ஊதியத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஏன் அப்படின்னா, குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார். குரு பகவான் 4வது மாதம் வரைக்கும் 4ஆம் பாவகத்திலும், அது 5வது மாதத்திலிருந்து 5ஆம் பாவகத்திலும் இருந்து உங்களுடைய சிந்தனைகளை, செயல்பாட்டை நல்ல வழியில் வழிநடத்தக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறார். அதனால் அதாவது குரு 3க்கு உடையவர் தான், 3க்கும் 12க்கும் உடையவர் தான். ஆனால் நல்ல ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்தான பலன்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீட்டுக்குரிய பலனையும் 5ஆம் வீட்டுக்குரிய பலனையும் சேர்த்து வழங்க இருக்கிறார். அப்போ குரு 5ஆம் வீட்டுக்கு போகும்போது 5ஆம் வீட்டை பார்க்கணும். யாருடைய வீடுன்னா சுக்கிரனுடைய வீடு. அப்போ நல்ல சிந்தனை மட்டும் கிடையாது, நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது பொருளாதாரம் 5ஆம் இடம் என்பது பெரிய பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அப்போ நல்ல சொத்து, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பெரிய அளவு கிடைக்க இருக்கிறது. இதுதான் உண்மையான கிடைக்கும். இந்த 20% சொல்கிறோம்ல கோச்சாரம், அந்த 20% பலம் என்ன தசாபத்தி நடக்குதோ
அந்த 20% அந்த கிரகங்கள் பாவகத்துக்கு தகுந்த காரகத்துவத்தை வெளிப்படுத்திவிட்டே செல்லும். அப்ப அந்த 5ஆம் இடத்துக்குரிய விஷயத்தை அந்த கிரகம் செய்துவிட்டு போகும். குரு சுக்கிரன் வீட்டுக்கு செல்கிறது. சுக்கிரனும் நல்ல வழியிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நம்ம மகரத்துக்கு எந்த வகையிலும் பார்த்தாலும் இந்த வருடம் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்க என்ன உழைப்பு போறீங்களோ அது அதீதமாக உங்களுக்கு உழைப்பு முயற்சி 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. 3ஆம் இடம் பெரிய அளவில் ஆக்டிவேட் ஆகுது. ஒரு மனிதனுக்கு 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆனாதான் 11th ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப 3ஆம் இடம் பெரிய அளவில் ஆக்டிவேட் ஆகும்போது லாபஸ்தானம் பெரிய அளவில் ஆக்டிவேட் ஆக போகுது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். செவ்வாய் வீடு விருச்சகம் ஆக்டிவேட் ஆனாதான் நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும். சரி, எப்ப விருச்சகம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு போகும்போது குரு பார்வை 7ஆம் பார்வையாக குரு விருச்சகத்தில் விழுகுது. 11th ஹவுஸ்ல லாபஸ்தானத்தில் விழுகிறது. அப்ப இந்த மாதிரி பலனை உங்களுக்கு பெரிய அளவுல மகரத்திற்கு கொடுக்க இருக்கின்றன. நிறைய பொருளாதாரம், நல்ல சிந்தனைகள் கிடைக்கும். இப்ப கூட 4ஆம் இடத்துல தான் குரு இருக்குது. சொத்து பெரிய அளவுல நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. இந்த 7 பெரிய அளவில் தாக்குச்சா அப்படின்னா கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். 2023 பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2020 இதெல்லாம் கடன்லாம் வாங்கியிருப்போம், பெரிய பெரிய அளவில் ஏதாவது செஞ்சிருப்போம், மாற்றத்தை செஞ்சிருப்போம். அதையெல்லாம் மீறி மகரத்துக்கு இந்த மற்ற ராசிகள் பட்ட அனுபவத்தை விட மகரத்துக்கு ஆல்மோஸ்ட் மகரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் மகரம் பெரிய அளவில் பாதிப்பு அடையவில்லை. சனியினால் பாதிப்பு அடையவில்லை. இப்போதைக்கு விலகி போயிட்டு இருக்கிறதுனால, பாதச்சனியாக போயிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகரத்துக்கு 2024 சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். 7.5 பற்றி நீங்க நினைக்கவே வேண்டாம். 7.5 விலகிவிட்டதாகவே நினைத்து கொண்டு மனதில் 7.5 இல்லை என்று நினைத்து கொண்டால் மட்டும்தான் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். 7.5 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பு சோர்வு, மனசோர்வு, இதுதான் செய்யும். அப்ப இந்த மற்ற கிரகங்கள் நமக்கு சாதகமா இருக்கும்போது நம்ம அந்த மற்ற கிரகம் நமக்கு கொடுக்க இருக்கிறது, அந்த கொடுக்கக்கூடிய கிரகத்தை நாம ரிசீவ் பண்ண போறோம். அப்ப சந்தோஷமாக இருந்தாலே போதும். அடுத்தது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. மகரம் கொடுத்து வைத்தவர்கள் 7.5லும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, 7.5லையும் சுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, 7.5லையும் பொருளாதாரத்தை அடையக்கூடிய வாய்ப்பு, 7.5லையும் தொழில் மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு. மகரத்துக்கு முன்னேற்றம் சாதகமாக இருக்கிறது. 2024 வாழ்த்துக்கள்.